Hello friends, good morning. Welcome to our channel Creating Entrepreneur. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஸ்டிஜ் நிறுவனத்துல 100 PV கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வெளியே ஏதோ ஒரு மார்க்கெட்ல ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். சோ வெளியே வாங்குறதுனால நமக்கு ஏதாவது லாபங்கள் கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கிறது இல்ல. இது வெஸ்டிஜ் ப்ராடக்ட்ஸ்ல வெஸ்டிஜ் நிறுவனத்துல வாங்கும்போது நமக்கு 60% லாபம் நமக்கு கிடைக்குது. PV அப்படினு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூ சொல்லுவோம். 30 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகும். 3000 இருந்து 3200 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது நமக்கு 100 PV அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரில் நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். கன்சிஸ்டன்சி ஆஃபரில் நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன லாபங்கள் வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை 3000 ரூபாய்க்கு நம்ம 4 மாதங்கள் தொடர்ந்து நம்மளுடைய நிறுவனத்தில் வெஸ்டிஜ் நிறுவனத்தில் ப்ராடக்ட்ஸை வாங்கும் போது டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 12000 ரூபாய்க்குள்ள பொருட்களை நம்ம வாங்கியிருப்போம். நம்மளுக்கான திரும்ப வரக்கூடிய லாபங்கள் எவ்வளவு சேவிங் ஆகுது அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். எவ்வளவு சேவிங் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கும்போது 20% நம்மளுக்கு MRP லாபமாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு பேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு MRPயில் வந்து 75 rupees அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 rupeesக்கு தராங்க. அப்போ 20% நம்மளுக்கு MRP லாபம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10% நம்மளுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. 300 ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. 3000 ரூபாய்க்கு வாங்கும்போது நம்மளுக்கு 300 ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸை நம்ம அப்போ பில் பண்ணும்போதே நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3000 ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுனால நம்மளுக்கு 100லேருந்து 200 ரூபா வர கமிஷன் கிடைக்குது. ஸோ இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு தராங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ 5%, 8%, 10%, 11% அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 4 லெவல்ஸ் இருக்குது. நம்ம 11% அடையும் போது நம்மளுக்கு 200 ரூபா வர நம்மளுக்கு வருமானமாக வரும். நீங்கள் இந்த வியாபாரத்தில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து நீங்கள் 5%ல் இருப்பீங்க. இப்போ 5%ல் இருக்கும்போது நீங்கள் கன்சிஸ்டன்சி 100 PVக்கு பண்ணும்போது உங்களுக்கு 90 rupees உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். டோட்டலாக நம்ம பார்க்கும்போது 1100 rupees நம்மளுக்கு திரும்ப வருது. நம்ம 3000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், நம்மளுக்கு 1100 ரூபா நம்மளுக்கு மாதம் நம்மளுக்கு ரிட்டனாக வரும். ஸோ அப்போ டோட்டலாக நம்ம பார்க்கும்போது 4400 ரூபா நம்மளுக்கு திரும்ப வர்ற லாபம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 மாதம் தொடர்ந்து 100 PV பண்ணிட்டு வந்ததுனால 5வது மாதம் நம்மளுடைய நிறுவனம் 3000 ரூபா MRP மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்க்கும்போது 7400 ரூபா நம்மளுக்கு திரும்ப வர்ற லாபம். நம்ம வாங்கினது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். நம்மளுக்கு திரும்ப வர லாபம் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7400 ரூபா நம்மளுக்கு திரும்ப வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது 61.6% வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லாபமாக நம்மளுக்கு பொருளாகவோ பணமாகவோ நம்மளுக்கு திரும்ப வருது. எந்த நிறுவனமும் இதுவரை தந்திராத ஒரு சூப்பரான ஒரு லாபத்தை தான் நம்மளுடைய வெஸ்டிஜ் நிறுவனம் நம்மளுக்கு தந்துட்டுருக்காங்க. இது சின்ன லாபமானு கேட்டால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது மிகப்பெரிய லாபம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாமானிய மனிதர்களும் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரில் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய நிறுவனம் சூப்பரான விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மல்டிபிள் இன்வாய்ஸ். அதாவது நீங்கள் 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய செல்ஃப் PVயை நீங்கள் 100 PVக்கு மல்டிபிள் இன்வாய்ஸில் நீங்கள் பண்ணால் கூட இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. நீங்கள் இந்த வியாபாரத்தில் புதுசாக இப்போ தான் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்து மந்த் எண்டுக்குள்ளே சிங்கிள் இன்வாய்ஸில் 100 PVக்கு பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் மந்த் கன்சிஸ்டன்சி ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ நியூ ஜாயினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதியிலேருந்து மந்த் எண்டிங் வர எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து 2வது மாதம் 3வது மாதம் 4வது மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே அவங்க கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு 5th மந்த் 3000 rupees ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்.